ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதோட அதாவது இந்தியாவில் சாலை விதிகள் அதாவது நிறைய போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதில் இந்தியாவில் என்னென்ன சாலை விதிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருந்தோம். டிராஃபிக் ரூல்ஸ் இன் இந்தியா. அதில் ஒரு 6 பாயிண்ட் நம்ம பார்க்கல. அதுலேருந்து அதனோட கண்டினியூஷன். இஃப் த டிரைவர் இஸ் டேர்னிங் ரைட் ஹி ஹேஸ் டு எக்ஸ்டெண்ட் த ஆர்ம்ஸ் ஸ்ட்ரைட் அவுட் வித் த பாம் ஃபேஸிங் ஃப்ரான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தும் பொழுது பின்வரும் வாகனங்களுக்கு தெரியும் பொருட்டு தனது கையினை செங்குத்தாக மேலே உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. If the driver is turning left, he has rotate the hand in the anti-clockwise direction. ஓட்டுநர் வாகனத்தினை வலப்பக்கம் திருப்ப விரும்பினால் தனது வலக்கையினை கிடைமட்டமாக படுக்கவசமாக உள்ளங்கை தெரிவது போல நீட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் எமர்ஜென்சி த ஹெசார்ட் இண்டிகேட்டர் should be used which will switch on both the indicators. ஓட்டுநர் வாகனத்தை இடப்பக்கமாக திருப்ப விரும்பினால் தனது கையினை இடச்சுழியாக ஆன்டி கிளாக் வைஸ் சுழற்ற வேண்டும். அவசர காலத்தில் அபாய குறுக்கீடுகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 குறிகாட்டிகளை ஒரே நேரத்தில் ஒளிரச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, on a two-wheeler only 1 billion rider is allowed. இருசக்கர வண்டியினுடைய பின் இருக்கையில் ஒரு மட்டும்தான் என்ன செய்யணும், அமர்ந்து ஓட்ட அனுமதிக்கப்படும். அப்போ அப்படியே ஓடிட்டுருக்கோம் கிடையாது. 2-3 பேரை ஏற்றிக்கிட்டு தான் என்ன செய்கிறோம், வண்டியை ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. The horn sound not sound really thrill, irritating or loud. Electronic horn is permitted. அதாவது ஒலிப்பான்கள் அந்த இதில் உள்ள ஹாரன் இருக்கு இல்லையா, அதில் க்ரீச் அப்படின்ற ஒரு சத்தத்தோட எரிச்சல் அடையக்கூடிய வகையில் ஒலிக்கக்கூடாது. அப்போ மின்னணு ஒலிப்பான் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கிங் வெஹிக்கிள் இஸ் ஃப்ரண்ட் ஆஃப் rescue vehicles such as an ambulance, fire engine or a police vehicle in punishable by law and the individual doing so has to pay fine. மீட்பு வாகனங்களான இந்த தீயணைப்பு வண்டி, அவசர சிகிச்சை ஊர்தி ஆம்புலன்ஸ், காவல்துறை வாகனங்கள் இதெல்லாம் முன்புறம் வாகனங்களை நிறுத்துவது சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடியது. அவ்வாறு செய்யும் பொழுது தனிநபர் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 304A ஆஃப் த இந்தியன் பேனல் கோட். அதில் பார்த்திங்க அப்படின்னா, த போலீஸ் வில் ஃபைல் எ கிரிமினல் கேஸ் அண்டர் தி செக்ஷன் விச் டீல்ஸ் வித் offenses relating to death due to rashness and நெக்லிஜியன்ஸ் ஆஃப் த டிரைவர். கண்மூடித்தனமாக ஓட்டுவது, ஓட்டுநருடைய அலட்சியம் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை என்ன செய்கிறாங்க, ஆர்டிக்கிள் சட்டம் 304A அதன்படி அவங்களுக்கு கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் கலர் நம்பர் பிளேட்ஸ். அதாவது ஒவ்வொரு நம்பர் பிளேட்ஸ் இருக்குது. அதில் ரெட் நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னா, ரெட் நம்பர் பிளேட் இஸ் யூஸ்ட் இன் த வெஹிக்கிள் ஃபார் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு கவர்னர் ஆஃப் ஸ்டேட். அப்போ இந்த காருக்கு மேலே ரெட் கலரில் இருக்கும். இந்த போர்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க நம்பர் பிளேட்டுக்கு அருகாமையில். அது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்களுடைய வாகனங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க. அது மாதிரி ப்ளூ நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது, ப்ளூ நம்பர் பிளேட் இஸ் கிவன் டு வெஹிக்கிள் தட் இஸ் யூஸ்டு பை ஃபாரின்
டெலிகேட்ஸ், அம்பாசிடர்ஸ். அதாவது ப்ளூ கலரில் வந்து அதில் தகடுகள் வந்து இருந்துச்சு, நம்பர் பிளேட்டுக்கு அருகாமையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு அப்படின்னா அந்த அயல்நாடு பிரதிநிதிகள், அதாவது தூதர்கள், அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் நம்பர் பிளேட், இட்ஸ் மீன் தட் அ கார் பிலாங்ஸ் டு எ காமன் சிட்டிசன். அதாவது மற்றவர்களுக்கு சொந்தமான வாகனம் அப்படின்னா அது ஒயிட் கலரில் என்ன இருக்கும், அந்த நம்பர் பிளேட் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். எல்லோ நம்பர் பிளேட் ஃபார் இஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், வணிக ரீதியான வாகனங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மஞ்சள் தகடு வந்து நம்பர் பிளேட் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எசென்சியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது a driver should possess the following documents while driving the vehicle: driving license, registration certificate of the vehicle, taxation certificate, insurance certificate, fitness certificate and permit. இதெல்லாம் வந்து ஓட்டுநர் வாகனம் ஓட்டும் பொழுது இதெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், அவருடைய கையில் இருக்கணும். என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், டேக்ஸ் வரி கட்டக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கணும், இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அவருடைய ஃபிட்னஸ் அதாவது நல்லா இருக்க ஆரோக்கியமானதாக இருக்கான அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், பெர்மிட் சர்டிஃபிகேட். இதெல்லாம் வந்து அனுமதி சான்றிதழ். இதெல்லாம் வந்து அவங்க வண்டி ஓட்டும் போது கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் டு ப்ரிவெண்ட் ரோட் ஆக்சிடெண்ட். அதாவது சாலை விபத்துகளை தவிர்க்க அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஹேஸ் taken a number of steps to prevent road accident and road accident fatalities. அதாவது a multi branched strategy, அதாவது பன்முக ஏற்புடைய வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் 4 ES அப்படின்னு சொல்லும்போது இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், எமர்ஜென்சி கேர் ஃபார் இன்சூரிங் ரோட் சேஃப்டி. அப்போ என்னது, பொறியியல், கல்வி, அவசரம் இவற்றிற்கான அடிப்படையில் வந்து சாலை பகுதியில் வந்து என்ன செய்யணும், பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ள யுக்திகள் வந்து மேம்படுத்த வேண்டும். பாதுகாப்பான சாலை பொறியியலை மேம்பட்ட வாகன பாதுகாப்பு தர நிலைகளையும் அளிக்க வேண்டும். ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அவசர சிகிச்சை பராமரிப்பு, பொதுமக்களுடைய விழிப்புணர்வை உருவாக்குதல், இதெல்லாம் வந்து சிறந்த பாதுகாப்பான யோசனைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவிங் வெஹிக்குலர் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா வாகன பாதுகாப்பு தரத்தை வந்து உயர்த்தணும்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரக் ஆர் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் கேரிங், போர்ட்ரேடிங் ரோட்ஸ், anti-locking brake system has been made mandatory on heavy vehicle. Induction of ABS, CBS for two-wheeler are made mandatory. AHO automatic headlight on made mandatory for two-wheelers to make them more conspicuous. அதாவது வாகன பாதுகாப்பு தரத்தை வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது சரக்கு வாகனங்கள் வந்து வெளியே நீட்டி கொண்டு இருக்கும் கம்பிகளை வந்து ஏற்றி செல்வாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்கல்ல. அப்போ அந்த கனரக வாகனங்களில் வந்து நிறுத்தும்போது அது என்னது அப்படின்னா ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம். இருசக்கர வண்டிகள்லேயும் அந்த நிறுத்தற் கருவி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, அந்த ABS CBSன்றது. இருசக்கர வண்டிகள் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி தானியங்கி முகப்பு விளக்கு, ஒளிர்விப்பான், ஆட்டோமேட்டிக் ஹெட்லைன் ஆன் வந்து கட்டாயமாக்கப்பட்ட. இப்போ வந்து நம்ம நிறையா முன்னெல்லாம் டூ வீலர்ஸில் வந்து என்னது அந்த முன்னாடி உள்ள லைட்டு சுவிட்சை நம்ம போட்டால் தான் வந்து ஃப்ரண்ட் லைட் வந்து எரியும். இப்போ அப்படி கிடையாது. நீ வண்டியை ஓட்டு போகும்போது என்ன செஞ்சிட்ருக்கு, முன் லைட் வந்து எரிச்சிட்ருக்கு. அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
குயிக் ரெஸ்பான்ஸ் ஆம்புலன்ஸ் அதாவது உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்தி ஆர் பார்க்டு இன் எவ்ரி 50 கிலோமீட்டர்ஸ் ஆன் த நேஷ்னல் ஹைவேஸ் பை த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா NHAI 24/7 call center to receive calls for ambulance has been created. A training has been given for providing first aid to road safety volunteers. அதாவது உடனடி தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லும்போது ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்களுக்கு தொலைவில் என்ன இருக்கணும், ஒரு அவசர சிகிச்சை ஊர்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அவசர சிகிச்சை ஊர்தின்னு சொல்லும்போது சாலை பாதுகாப்பு தன்னார்வ தொண்டாளர்களுக்கும் முதலுதவி அளிப்பதில் பயிற்சி அப்படின்றது வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த சாலை பாதுகாப்பு வாரம், அதாவது பிரேசிலா டிக்ளரேஷன் ஆன் ரோட் சேஃப்டி, அதாவது சாலை பாதுகாப்பிற்கான பிரேஸ்லியா பிரகடனம் அப்படின்னு சொல்லும்போது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டேக்ஸ் ரோட் சேஃப்டி அஸ் அ சீரியஸ் இஷ்யூஸ். இந்தியா சைன்ட் எ பிரேஸ்லியா டிக்ளரேஷன் இன் 2015 which the participants across the world are committed to improve road safety and ways to reduce the traffic death by the end of this decade. The Ministry of Road Transport and Highways has released a set of comic books road safety called என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பிரேசிலியா பிரகடனம் அப்படின்னு சொல்லும்போது சுவரசித் யாத்ரா with the aim of creating awareness among children. அதாவது சுவர்சித் யாத்ரா அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்விட்சபர் அதாவது பாதுகாப்பான பயணம் சித்திர புத்தகங்களை வந்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து இந்த புக்கை வந்து வெளியிட்டுள்ளது. எதுக்கு அப்படின்னா 2015 உலகளாய WHO உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லும்போது இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உயர்மட்ட மாநாடுன்னு சொல்கிறாங்க. இதில் முதல் பங்கு அனைவருக்கும் வந்து 22 ஆண்டுகளுக்குள்ள சாலை பாதுகாப்பினை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்தை ஏற்படக்கூடிய இறப்புகளை குறித்து அதுக்கான வழிகளை வந்து குறைப்பதற்கான வழிகள், இறப்புகளை சாலை போக்குவரத்தில் இறப்புகளுக்கான விதிகளை இறப்பை வந்து குறைப்பதற்காக அதனுடைய வழிகளை உருவாக்குவதற்கு இது வந்து என்ன செஞ்சு அரசாணை வந்து கையெழுத்திடப்பட்டது. அப்போ குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு தான் வந்து ஸ்வெச்சா சஃபர் அப்படின்றது வந்து பாதுகாப்பான பயணம் ஸ்வர்சித் யாத்ரா அப்படின்னு சொல்லும்போது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 அந்த பூ மாதிரி வந்து சர்க்கிள் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டி IFRC அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் எ சீட் பெல்ட், வேர் த ஹெல்மெட் ஆன் மோட்டார் சைக்கிள், டிரைவ் அட் அ சேஃப் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சூட்டபிள் ஃபார் த conditions, not drive under the influence of alcohol or drug, not use a mobile phone while driving, be visible as a pedestrian or cyclist, know the respect the highway code, maintain my vehicle in a good condition, be licensed and trained for the vehicle I drive, know how to react in case of risk. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சரத்துக்கள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த சீட் பெல்ட்டை அணிஞ்சிக்கணும்,
தலைக்கவசம் போட்டுக்கணும். அப்புறம் வந்து ட்ரங்க்ஸ் யூஸ் பண்ணி வாகனம் ஓட்டக்கூடாது. வாகனம் ஓட்டும் பொழுது ஃபோன் பேசக்கூடாது. அது மாதிரி ரோட்டில் போகும்போது சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் அந்த பாதசாரிகளில் வரக்கூடிய பயணிகளை வந்து பார்த்து கவனமாக ஓட்டணும். நெடுஞ்சாலை ஹைவேஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். வாகனம் நம்ம வந்து வெஹிக்கிள் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த வாகனங்களை வந்து என்ன செய்யணும், சுத்தமாக பாதுகாத்து நல்ல நிலையில் வந்து அதை பராமரித்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து தான் ஓட்டக்கூடிய காருக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும், ஓட்டுநர் உரிமம் பயிற்சி பெற்றிருக்கணும். அப்போ விபத்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு இது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த செஞ்சிலுவை சங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அந்த சாலை பாதுகாப்பிற்கான சங்கங்கள் சர்வதேச கூட்டமைப்பு அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக இந்த சாலை பாதுகாப்பிற்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது 2011 to 20 வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து 10 ஆண்டுகள் வந்து சாலை பாதுகாப்பு நடவடிக்கைக்கான அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அந்த சாலை வீதிகளை உபயோகிப்பவர்களுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லும்போது அதையும் மேம்படுத்தணும். அவசர கால சேவையினை வந்து மேம்படுத்த வேண்டும். லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிரை வந்து காக்க வேண்டும் சொல்லிட்டு 2011 to 2020 10 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அறிக்கை அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர். இந்த லெசன் வந்து முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.